வெல்கம் டு மை சேனல் லேர்ன் வித் ராக்கா. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது த அதர் சைட் ஆஃப் ஜீரோ சாப்டரில் பார்ட் 3 வீடியோ சப்ராக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஏற்கனவே அடிஷனில் ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? அடிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டார்டிங் ஃப்ளோர், ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்கணுமோ அந்த பாயிண்ட், அதுலேருந்து நம்ம போகிற எங்கே பொசிஷனுக்கு போகணுமோ அந்த பாயிண்ட்டை நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தீங்க இல்லையா? பண்ணால் நம்ம எங்கே ரீச் ஆக போகிறோம் அப்படிங்கிற அந்த டார்கெட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு ஸ்டார்டிங் குவான்டிட்டி இருக்குது, அதை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? அது எப்படி சேஞ்ச் பண்ணுவோம்? நம்ம டார்கெட் வந்து வர என்ன அமௌண்ட் டார்கெட் வரணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம் இந்த ஸ்டார்டிங் இது. அதுதான் வந்து சப்ராக்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃப்ளோர் வச்சு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு ஃப்ளோரில் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு டார்கெட்டுக்கு ரீச் ஆகணும். இதுதான் உங்களோட பாயிண்ட். ஓகேவா? ஸோ நீங்கள் எத்தனை பிளேசஸ் மூவ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் இங்கே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதோட ஃபார்முலா உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பண்ணுற சேஞ்சஸ் அது பாசிட்டிவ் மேலே போகிறதுக்கும் இருக்கும், கீழே போகிறதுக்கும் இருக்கலாம். அது விச் பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி மாற்றுறது? ஸோ நம்மளுக்கு ஸ்டார்டிங் ஃப்ளோர் இருக்குது, டார்கெட் இருக்குது, மூவ்மெண்ட் தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ எப்படி வச்சுப்பீங்க அப்படின்னா, நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்னது? இந்த மூமெண்ட் தான் நம்மளுக்கு தெரியணும். எவ்வளோ மூமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து மேக் பண்ணணும் அந்த பர்டிகுலர் டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் ஃப்ளோர்லேருந்து. ஓகேங்களா? ஸோ இந்த டார்கெட் இங்கே இப்படியே இருக்கும். ஸோ இந்த பக்கம் இருக்கிற ஸ்டார்டிங் ஃப்ளோர் இந்த சைடு வரும். அப்படி வந்துச்சுன்னா இது ப்ளஸில் இருக்குது. ஸோ இது என்ன ஆகும்? மைனஸாக மாறிடும். மைனஸில் வரும்போது ஸ்டார்டிங் ஃப்ளோர். ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதுதான், மூமெண்ட் ஈக்குவல் டு டார்கெட் மைனஸ் ஸ்டார்டிங் ஃப்ளோர். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ டார்கெட் லெவல் மைனஸ் ஸ்டார்டிங் ஃப்ளோர் ஈக்குவல் டு மூமெண்ட் நீடட். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா எப்படி இந்த ப்ளஸ்லேருந்து நம்ம கொண்டு வந்தோன்றதை உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். புரிஞ்சுதா இப்போது? ஸோ ஒரு ஸ்டார்டிங் ஃப்ளோரில் நீங்கள் இருக்கீங்க, அந்த ஃப்ளோர்லேருந்து ஒரு டார்கெட்டுக்கு நீங்கள் ரீச் ஆகணும் அப்படின்னா எத்தனை பொசிஷன்ஸ் நீங்கள் மூவ் பண்ணி போகிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து சப்ராக்ஷனில் நம்ம கண்டுபிடிப்போம். அந்த மூமெண்ட்டை தான் நம்ம சப்ராக்ஷனில் கண்டுபிடிப்போம். நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம வந்து +2 ஆர்ட் சென்டர்லேருந்து +5க்கு நம்ம மூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட டார்கெட் என்னது? எங்கே ரீச் ஆகணும்? நம்ம ஸ்போர்ட்ஸ் வந்து ரீச் ஆகணும். ஸோ இதை வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது வந்து டார்கெட்டு, இது ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா டார்கெட் என்னது? 5 + 5 - +2 ஈக்குவல் டு நம்மளுக்கு மூமெண்ட். ஓகேவா? இதை நம்ம வந்து இப்போ கால்குலேட் பண்ணணும். +5 - 2 எவ்வளோ? 3. அப்போ +3. அப்போ மூமெண்ட் எவ்வளோ? +3 வந்து நீங்கள் மூவ் பண்ணுறீங்க இங்கேருந்து. விச் மீன்ஸ் 1, 2 and 3 வந்து மூவ் பண்ணுறோம். புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே பண்ணலாம். இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம்லாம் கேட்டாங்கன்னா நீங்கள் இப்படி தான் சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணணும். ஓகேங்களா? நம்மளுக்கு இப்போ வந்து எவாலுவேட் கொடுப்பாங்க. எவாலுவேட் கொடுக்குறாங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் அடிஷனில் பண்ணீங்களா அதே மாதிரி எவாலுவேட் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி கொடுத்தா எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு வந்து இதே ஃபார்முலா தான், நம்ம இந்த அடிஷன் ஃபார்முலாவே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பட் இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, இன்வர்ஸ் கான்செப்ட் நான் சொன்னேன் இல்லையா? இப்போ இன்வர்ஸ் அப்படின்னா +5 அப்படின்னு இருந்ததுன்னா அதை வந்து நம்ம -5ன்னு எழுதுவோம். -5ன்னு இருந்தால் நம்ம வந்து +5ன்னு எழுதுவோம். ஸோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த சம்ஸ் போடுவோம். ஓகேங்களா? இப்போ எப்படி அப்படின்னா, செகண்ட் நம்பரை வந்து நம்ம வந்து எப்பவுமே இப்போ வந்து AXன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு நம்பர். ஓகேவா? இரெஸ்பெக்டிவ் ஆஃப் இது வந்து அடிஷன் சப்ராக்ஷன் எதா வேணால் இருக்கட்டும் ஃபஸ்ட் நம்பர். ஓகேங்களா? செகண்ட் நம்பருக்கு நடுவில் மைனஸ் இருக்குது, ஏன்னா இப்போ சப்ராக்ஷன் பண்ணுறோம். ஸோ Y அப்படின்னு இருக்குது. இந்த Y வந்து Yக்கு மைனஸ் இருக்கா ப்ளஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, எக்ஸு இதை நான் வந்து இப்போதைக்கு ப்ளஸ்லேயே வைக்கிறேன். இப்படி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னா, எக்ஸ் அப்படி எழுதிக்கோங்க. ஒய்யை வந்து இன்வர்ஸ் பண்ணணும். ஸோ இன்வர்ஸ் பண்ணுறதுனால இந்த சைன் என்னவாக மாறும் அப்படின்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இந்த சைனை ப்ளஸ்ஸாக மாற்றணும். ஒய்யை இன்வர்ஸ் பண்ணால் ஒய்க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது, அப்போ இது என்ன ஆகிடும்? -y ஆகிடும். ஸோ இது +x ப்ளஸ் -y. ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணணும். புரியுதுங்களா? ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ எந்த ஃபார்முலா? தேர்ட் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணுவோம். சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் சைன் போடுவோம். இதே எக்ஸ் இருக்குது, இது மைனஸ்னு வச்சுக்கோங்க. -yன்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுவேன் நான்? -x அப்படியே வச்சுப்பேன். இதை சைன் வந்து என்னவாக மாறும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். இது இன்வர்ஸாக மாறும். ஸோ இந்த y என்ன ஆகிடும்? +y மாறிடும். ஸோ இது ப்ளஸ்ஸாக மாறும்போது என்ன ஆகுது? உங்களுக்கு என்ன ஃபார்முலா வரும்? மைனஸ் ப்ளஸ். அப்போ ஃபோர்த் ஃபார்முலா வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள்
ஒரு ஃபார்முலாவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஒரு சம்மாக பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு +1 மைனஸ் +4 இது பார்த்திங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 249 இருக்க ஃபிகர் இட் அவுட். ஓகேங்களா? அதை தான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதில் இருக்கிற சம்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள், இந்த ஒரு ஃபார்முலாவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம் ஈஸியாக உங்களுக்கு புரியறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை இன்வெர்ஸ் பண்ணணும், இதை சைன் மாற்றணும். ஓகேங்களா? இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சப்ராக்ஷன் கேட்டாலே அதுதான். இதை இன்வெர்ஸ் பண்ணுறதுனால சைன் வந்து மாறிடுது. ஓகேங்களா? சப்ராக்ட் இருக்குது ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ இப்போ இந்த சம் போடலாம். +1 அப்படியே எழுதிக்கோங்க. சைனு ப்ளஸ்ஸாக மாறுது. இன்வெர்ஸ் -4. ஸோ 1 ப்ளஸ்ஸு 1 மைனஸ் அப்படின்னா என்ன ஃபார்முலா வரும்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் போடணும். ஸோ 1ஐயும் 4ஐயும் சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? 3. கிரேட்டர் நம்பரோட சைன் 4ஓட சைன் என்னது? இங்கே கிரேட்டர் நம்பர் சைன் என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. ஸோ -3. புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் வந்து இந்த சம் வரும். ஸோ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். -1 minus -1 and +1 -1 minus +1 இந்த சம் பார்க்கலாம். ஸோ இதை மாற்றணும், இதையும் மாற்றணும். -1 அப்படியே வரும், -1 அப்படியே வரும். இது சைன் மாற்றும் போது என்ன ஆகும்? ப்ளஸ்ஸாக மாறும். இது இன்வெர்ஸாக இருக்கும். ஸோ மைனஸ், ரெண்டுமே மைனஸ் இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடுவோம். ஸோ மைனஸ் ஆட் பண்ணும்போது 1 ஆட் பண்ணும்போது 2 ஆகும். நீங்கள் போடுறது மைனஸ் சைன் போடுவீங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதா இந்த சம்? சரி, அடுத்து இன்னொரு சம் பார்க்கலாம். 0ஓட ஒரு சம் பார்க்கலாம். 0 மைனஸ் +2. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? 0 அப்படியே எழுதிக்கோங்க. சைனை ப்ளஸ்ஸாக மாற்றுங்க. -2. ஸோ இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ்? ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க. -2 இருக்குது. அப்போ என்ன வரும்? ப்ளஸ்ன்னு வச்சுட்டா கூட ப்ளஸ் மைனஸ். ஸோ 0லேருந்து அந்த நம்பர், 0லேருந்து எந்த நம்பர் அப்படியே நீங்கள் மைனஸ் பண்ணாலுமே சரி, ப்ளஸ் பண்ணாலுமே சரி, என்ன வரும்? அந்த நம்பர் சேம் நம்பர் தான் வரும். அதனால் ஆன்சர் -2. ஓகேங்களா? 0க்கு மட்டும் அந்த பவர் இருக்குது. கரெக்டாக 0 கூட எந்த நம்பர் நீங்கள் ஆட் பண்ணாலும் இந்த நம்பர் தான் உங்களுக்கு ஆன்சராக வரும். கரெக்டாக மைனஸ் பண்ணாலும் அந்த நம்பர் தான் வரும். அதனால் நீங்கள் அந்த நம்பர் அப்படியே -2ன்னு போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு 0 சம் இருக்குது பாருங்கள். 0 -2ன்னு இருக்குது. ஸோ 0 அப்படியே போட்டுப்பீங்க. ப்ளஸ்ஸாக மாறிடும். இது வந்து +2ஆக மாறிடும். ஸோ 0 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் சேம் நம்பர் தான் வரும். ஸோ ஆன்சர் இஸ் +2. இப்படி எழுதணும் 0க்கு மட்டும். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் எல்லாம் பார்க்காம 0க்கு மட்டும் நீங்கள் இப்படி எழுதிடுங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதா இப்போ? ஸோ இதுதான் வந்து சிம்பிள் மெத்தட் ஆஃப் சிம்பிள் நம்பரோட அடிஷன், சப்ராக்ஷன், கம்பேரிசன், அதுக்கப்புறம் வந்து இன்வர்ஸ். இது எல்லாமே வந்து இப்போதைக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம டோக்கன் இருக்குது, கிரிட் இருக்குது, நிறைய இருக்குது. பெரிய நம்பர்ஸ் எப்படி சப்ராக்ட் பண்ணுறதுன்னு இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.